6 வருஷம் மரம் இது. 6 வருஷம் மரம். நம்ம பாருங்க இதுல இது வரைக்கும் தான் கவாத்து பண்ணோம். இந்த இடத்துல 2 கிளை வெட்டணும். இங்க இருந்து 2 கிளை போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரே இன்னும் கையை அதுல டச் பண்ணல. 6 வருஷத்துல இவ்வளவு பெரிய மரம் வந்து வளர்ந்துருக்கு. இது சந்தன மரம். இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு 119 ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க 1 மாதத்திற்கு. இதுல வந்து கொஞ்சம் கல் அதிகமா இருக்கு. இந்த நிலத்துல வந்து கொஞ்சம் கல் அதிகமா இருக்கு. நம்ம விவசாயமோ மற்ற பயிர் வகைகளை இதில் வைக்க முடியாதுன்றதுனால டிம்பருக்கு இந்த இடத்த வந்து ஒதுக்கி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம நமக்கு அடுத்து ஃபாரஸ்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு 20 ஏக்கரில் டிம்பர் வுட் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி வச்சுருக்கோம், தேக்கு மரம், நாட்டு தேக்கு மரம் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து செம்மரம் வச்சுருக்கோம். இந்த 4 மரங்களையும் வந்து வேறு வேறு ஒரு டைரெக்ஷனில் அமைச்சு வச்சுருக்கோம். இது நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போது அந்த ஃபாரஸ்ட்டில் மழை பெய்யக்குள்ள தண்ணி இந்த வழியாக தான் வரும். அப்போ அதனால் நமக்கு இங்கே அழிவுகள் அதிகமாக ஏற்படும். பயிர் வச்சோம்னா எல்லாம் போயிடும்ன்றதுனால இது மரங்கள் வச்சு பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மண் வளமும் வந்து பாதுகாக்கப்படும். மரங்கள் அதிகமாக வச்சோம்னா மண் வளம் பாதுகாக்கப்படும். மெயினாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான வருமானம். ஒன்று நிழல் கொடுக்குது, 2வது டிம்பரில் நமக்கு வருமானம் வருது, 3வது மண் அரிப்பை பாதுகாக்குது. இந்த 3 விஷயத்தில் நமக்கு மரங்கள் வந்து நமக்கு